ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய வர்க்கி பூரி எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா செமி சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுக்கணும். இப்போ நல்லா டவ் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 7 பால்ஸுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவி இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு குட்டியான பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி எடுத்த இந்த மாவு மேலே கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி மாவு கீ கலந்த பேஸ்ட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் ஒரு சப்பாத்தி மாதிரி வைக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம 7 பண்ணுவோம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பூரி அளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சி எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக ஹாட்டான ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹாட்டான ஆயிலில் போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் கலரில் வெந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக வெளியே எடுத்துருங்க. ரொம்பவே கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.